Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிலர் நினைக்கலாம், என்னப்பா இந்த பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒருவேளை இந்த வீடியோ அட்வைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் அட்வைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான நிறைய விஷயம், அதாவது ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உண்மையிலே தேவைப்பட்டது, அதாவது வாழ்நாளில் நம்ம எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும், அது குறிப்பாக அந்த ஃபியர் ஆஃப்டர் த பொசிஷன் ஃபியர்னு இருக்கும் பாருங்கள், நான் மென்ஷன் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவும் ஒரு சூப்பரான வீடியோ, அதை போய் பாருங்கள் ஒரு டைம். மேபி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகலாம் அந்த வீடியோ பார்க்குறதுனால. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் சைக்காலஜின்னா அட்வைஸ் பண்ணுறது தான் சைக்காலஜி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்படி போகாதீங்க, இப்படி இருங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ வீடியோ சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்வைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ், அதாவது அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஸ்மால் கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. இல்லை எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் அட்வைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் பட்ட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஷேர் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்க ஏன் ஷேர் பண்ணுறாங்கிறத விட அதில் வர கருத்துக்கள் வந்து உண்மையாக போய் அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நமக்கு லைஃப். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்காலஜி பற்றி போயிடலாம். ட்ரேடிங் சைக்காலஜின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாம். பேஷன்ஸு, பொறுமை, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரைட்டு, ஓகே, அதெல்லாம் எல்லாம் தாண்டி, அதாவது நான் சொந்தமாக யோசித்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னுடைய பர்சனலாக எனக்கு தோன்ற விஷயத்த இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க பாருங்கள். காட்டில் சிங்கம் இருக்குதுங்களா, சிங்கம் இருக்குது, மிச்ச விலங்குகள் எவ்வளோ இருக்குது, யானை இருக்குது, கரடி இருக்குது, அப்புறமா என்ன சொல்லுது, ஒரு ஜிராஃபி இருக்குது, அதாவது உருவத்தில் பெருசு இருக்குது, ஹைட்டாக இருக்குது, சிங்கத்தை விட பல மடங்கு பெரிய பெரிய மிருகங்களாக இருக்குது. ஏன் சிங்கம் மட்டும் ராஜாவை வந்து நினைக்கிறோம் நம்ம? இந்த விஷயத்த போயிட்டு சிங்கத்துக்கிட்டே டைரெக்டாக கேட்டப்போ சிங்கம் சொல்லிச்சான், ஏன் நீ மட்டும் ராஜாவாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தோணுச்சு, எனக்கு ராஜாவாக இருக்குது தோணுது எனக்கு. அதாவது நான் ராஜான்னு ஃபீல் பண்ணுறேன், நான் ராஜான்னு நானே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாம் யாருன்னு நாம் உணர்ற வரலும் அது தெரியாது, அதனுடைய ரியாலிட்டி நாம் யாருன்ற விஷயம் நமக்கு தெரியாது, அது உணரணும். அது ஒரு சில அதே மாதிரி இந்த சின்ன யானை கதை கேட்டிருப்பீங்க, காலில் செயின் கட்டி போட்டுட்டு 10-20 வருஷத்துக்கு கழிச்சா கூட அது நடக்காத அங்கேயே இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போது நம்ம சின்ன வயசில் நம்ம குழந்தையா இருக்க சொல்ல நமக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லிக் கொடுப்பாங்க. இது தாத்தா, இது பாட்டி, இது அப்பா, இது அம்மா, இது சித்தப்பா, பெரிய பெரிய ரிலேஷன்ஷிப் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போது 1வது 2வது வயசு 3வது வயசுக்குள்ளே இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ஃபேஸ்க்கும் ரீட் பண்ண கற்றுக்குது குழந்தை. அதாவது இவங்க பேர் இது, இவங்க பேர் இது, எத்தனை பேர் வேணாலும் ரீட் பண்ண கற்றுக்கோந்து. இப்போ எல்லாக்கிட்டையும் போய்ட்டு அவங்க தாத்தாக்கிட்டையும் அப்பா அம்மா கிட்டே இதுமா இது யாருமான்னு கேட்டிருக்குது இல்லையே. அது குறிப்பிட்ட தூரம் கடந்ததுக்கப்புறம் எல்லா மனித ஃபேஸை ரீட் பண்ணி இவங்க பேர் இது, இவங்க பேர் இது அப்படின்ற ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபேஸை வந்து ரீட் பண்ண கற்றுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதெல்லாம் என்னப்பா வளவலன்னு பேசிகிட்டு இருக்க, நீ சொல்ல வர வேண்டியது சொல்லு அப்படின்னு சொல்லலாம். சார்ட் ரீடிங்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட்டை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும், கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பார்க்குறீங்களா, இல்லை என்ன காரணத்துக்காக பார்க்க? சும்மா எவ்வளோ பேர் இப்போ நம்ம பஸ்ஸில் ஒரு 60 பேர் 100 பேர் பஸ்ஸில் போகிறாங்க, 60 பேர் போகிறாங்கன்னா இப்போ ஒரு நாள் ட்ராவல் பண்ண சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 50 பேர் வந்து புது ஃபேஸ் வருது. 2வது நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, 50 பேர் புதுசாக நபர் வராங்க. ஒருத்தர் கூட உங்களோட மைண்ட் செட்டில் ரீட் பண்ண முடியாது, அவங்கள வந்து மனசில் வச்சுக்க முடியாது. ஏன்னா எத்தனை பேர் இப்போ பஸ் கண்டக்டர் வச்சுக்கலாங்களா, கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்குறாரு,
டிக்கெட் வாங்கிட்டப்போ எல்லாரும் மனசுலையும் அவர் இப்போ வச்சுக்கிறார், ஓ இந்த சீட்டில் இவர் உட்காந்துருந்தார், நேற்று வந்திருந்தார், இவர் பேர் இது, நேற்று வந்திருந்தார், இவர் பேர் இது அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்கு எத்தனை வருஷக்கணக்காக கண்டக்டர் வேலை பண்ணிட்டு இருப்பார். அப்படி பார்த்தா அவர் எத்தனை ஃபேஸ் வந்து ரீட் பண்ணிக்க முடியும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது நமக்கு என்ன ஃபேஸ் நம்ம உள்வாங்கிக்கிறோமோ அதுதான் நம்மளால் ரீட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த டீச்சர் வந்தாங்க, 2வது செகண்ட் ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் வரலாம் எல்லா டீச்சர்ஸோடைய உருவமும் நம்ம மனசில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு இதை வந்து ரியாலிட்டி பற்றி ஒரு சில விஷயம் பேசினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு எனக்கு தோணுச்சுது. ஏன்னா வந்து எதையோ தேடி அலைஞ்சிட்ருக்கோம். அது சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகலாம். அதாவது சார்ட் எப்படி பார்க்கணுன்றது என்ன எப்படி நடக்குதுன்னா, சார்ட்டை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குறீங்களா, டெய்லி எந்த மாதிரி சார்ட்டை பார்க்குறீங்கன்னா, நான் சொன்னீங்களே பஸ் கண்டக்டர் மாதிரி சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆயுசுக்கும் சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரிய போகிறதில்ல. உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பஸ் கண்டக்டர் சொன்னீங்களே ஸ்டோரி அதே மாதிரி தான். அதே நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸையோ மேபி உங்கள் ரொம்ப க்ளோஸில் விஷயத்தை யார் ரொம்ப ரீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. உங்கள் கண்ட்ரோல்லே தான், உங்கள் எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சார்ட் ரீடிங் பண்ண சொல்ல உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு அதில் என்ன சந்தேகத்தோடு அதனுடைய ஒரு சார்ட்டை பார்த்துன்னா அந்த சார்ட் ஏன் க்ரியேட் ஆகுது, எப்படி க்ரியேட் ஆகுது, அடுத்த டைம் அந்த சார்ட் வந்தால் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை ஒரு 10 டைம் 20 டைம் சேம் சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சார்ட் ரீடிங் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் சேம் சார்ட்டு டெய்லி ஃபார்மேஷன் ஆகுதா அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சார்ட்டை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரலையா விட்டுருங்க. நீங்கள் இல்லாத பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்ணி அது என்னாச்சு தான். இப்போ இங்கே கூட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இங்கே ஷார்ட் டைம் ஃபில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா வருது 10 minutes டைம் ஃபில், 1 minute போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும் பாருங்களேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வாரத்தில் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக 3 இல்லை 4 டைம் வந்தே வரும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பேட்டர்ன் தெரியணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு பேட்டர்ன் தெரியணும், இல்லை எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி கண்ணு அழகாக சும்மா சார்ட் ஓப்பன் பண்ண க்ளீனாக தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியும்? ஆக்சுவலாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ண மாட்டேறீங்க. புதுசாக ஒரு விஷயத்தை போய் அப்ளை பண்ணுங்க லைவ் மார்க்கெட்டில். அதே அப்ளை பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. 2வது என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். கற்றுக்கிட்டதோடு சரி தவிர அதை அப்ளை பண்ணுறது கிடையாது. சரி, இன்னும் யூடியூப்பில் பார்க்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க. நைட்டு 11 மணி 12 மணி வரலாம் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களா யாராச்சும்? இல்லையே. சரி, அப்படியே சொன்னால் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்களா? இல்லையே. வேறு யாராவது சொல்கிறாங்களா பார்க்கலாம், வேறு யாராவது சொல்கிறாங்களா பார்க்கலாம். எத்தனை 1000 எத்தனை லட்சம் யூடியூப் பார்ப்பீங்க அப்போ? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே சைக்காலஜி தான். சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது என்ன வந்து ஏற்கனவே நம்ம அட்வைஸ் மூலியமாக சொன்னது, அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது மூலியமாக சொன்னதெல்லாம் நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம நிறையா அது அட்வைஸ்ன்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டா அட்வைஸாக நினச்சிங்க, பரவாயில்ல, எக்கச்சக்கமாக சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசினா சேம் அதே மாதிரி போர் அடிக்க நல்லாயிருக்கும், சும்மா அதே தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் சரி ஒரு விஷயம் வந்து நம்ம சார்ட்டை எப்படி பார்க்கணும், ட்ரேடிங் எப்படி பார்க்கணும், என்ன காரணத்துக்காக பார்க்கணும், நம்ம என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம். நிறைய பேர் ட்ரேடிங்க்கு ஏன் பண்ணுறேன்னே தெரியாது. இப்போது மேபி ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருச்சு வச்சுங்களேன். 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்னே தெரியாது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ட்ரேடு. சரி, நம்ம 5000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ட்ரேடில் 5000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தெரியல அப்படின்னுவாங்க, மறுபடியும் திரும்ப ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன காரணத்துக்காக வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக ட்ரேட் பண்ணுறீங்க? சாட்டர்டே சண்டே சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க, புதுசாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஆனால் திரும்ப மண்டே என்ன பண்ண ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆப்ஷனில் ட்ரேடிங் லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது திரும்ப ஆப்ஷனில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டுருக்குன்னு தெரியும், ஆனால் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது அடிக்ஷனாக தெரியலீங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஷன் நம்ம போகலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பேசிட்டா போர் அடிக்குது, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.